ஆக்சுவலா ஒரு 1 வீக் முன்னாடி வந்துட்டு என்னோட KTM 390 அதோட டயர் வந்துட்டு ஒரு பாட் ஹோல்ல விழுந்து பஞ்சர் ஆயிருச்சுன்ற மாரி சொல்லியிருந்தான். அந்த பாட் ஹோல் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சிறுசேரி டூ கேளம்பாக்கம் அந்த கனெக்டிங் ரோட் அதில தான் இருக்குது. ஆ இந்த ரோட்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கேயுமே வந்துட்டு ஸ்ட்ரீட் லேம்ப் இருக்காது. அண்ட் அந்த பாட் ஹோல் இருக்கிற பொசிஷனுமே நீங்க இப்ப சப்போஸ் அத பார்க்கல அப்டின்னன்னா, அ நீங்க 100% வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் டேமேஜ் இருக்கும். உங்களோட பைக்கா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி. அண்ட் இது வந்துட்டு எப்டி அப்டின்னா, ஒரு 3 பேட்ச் ஆஃப் அ அ பாட் ஹோல் வந்துட்டு இதில இருக்கும். நீங்க ஒரு பேட்ச வந்துட்டு மிஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னன்னா, ஆ கண்டிப்பா அடுத்த பேட்ச்ல போய் விழுந்துருவீங்க. அந்த மாரி தான். ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு லெவல் 1 இவர் வந்துட்டு லெவல் 1 அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே போனீங்க அப்படின்னா, லெவல் 2 அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே லெவல் 3 அந்த லெவல் 3ல தான் வந்துட்டு அடிச்சு என்னோட டயர் பஞ்சர் ஆனது. உங்களுக்கே தெரியும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களோட ஃபீட் லென்த் மொத்த ஃபீட்டும் வந்துட்டு உள்ள போயிரும். அந்த அளவுக்கு வந்துட்டு பெரிய பாட் ஹோல் இது. ஸோ இதில தான் விழுந்துச்சு இது. ஆ இது வந்துட்டு அதான் அந்த சோனா மால்க்கு ஆப்போசிட் அந்த சைட்ல தான் வந்துட்டு ஆ இந்த ரோட்ல இந்த டேமேஜ் இருக்குது. ஸோ இந்த பக்கமா யாராவது போறீங்க அப்டின்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க. எஸ்பெஷலி வந்துட்டு காரோட ஹெட் லேம்ப்க்கு வந்துட்டு அட்லீஸ்ட் அ உங்களுக்கு அத நோட்டீஸாவது பண்ண முடியும். பட் பைக்கோட அ ஹெட் லேம்ப்க்கு வந்துட்டு எஸ்பெஷலி இந்த ஃபாகி எல்லாம் இருந்துச்சு மார்னிங் அப்டின்னா 100% கொண்டு போய் நீங்க உள்ள போடுற மாரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போங்க. டாடா.